பிரசித்தி பெற்ற வைணவ தலங்களில் ஒன்றான திருச்சி ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் கோயிலில் அதிகாலை 5:30 மணிக்கு சொர்க்க வாசல் திறப்பு நடைபெற்றது. இதுகுறித்து எமது மண்டல செய்தியாளர் அருணிடம் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். அருண், பூலோக வைகுண்டம் என அழைக்கப்படும் திருச்சி ஸ்ரீரங்கத்தில் நடைபெற்ற சொர்க்கவாசல் திறப்பு பற்றியும் அதைத் தொடர்ந்து நடைபெறும் வழிபாடுகள் பற்றியும் விரிவாக சொல்லுங்கள். நிச்சயமாக பகல் 10 ராப்பத்து என்று தொடங்குகிறது தான் இந்த பூலோக வைகுண்டராக இருக்கக்கூடிய ரங்கநாதர் கோயிலினுடைய திருத்தலத்தில் அமைந்து கொண்டிருக்கிறது. இது சரியாக ஒரு 5:30 மணி அளவில் தற்போது பரமபத வாசல் திறக்கப்பட்டு அதற்கு பக்தர்கள் அனைவரும், அதாவது ரங்கநாதர் ரத்தின அங்கியில் உலா அதன் வாசலை கடந்து செல்கிறார். அதன் பிறகாக அனைத்து பக்தர்களும் அவரை தொடர்ந்து, அதாவது பரமபத வாசலில் சென்று விட்டால் அனைத்து முக்தியிலும் கிடைத்துவிடும் என்பதுதான் இதனுடைய பொருளாக இருக்கிறது. இருக்கக்கூடிய அனைத்து பாவங்களையும் தீர்த்து அவர்களுக்கு ஒரு மோட்சத்தையும் அது இல்லாமல் ஒரு வாழ்க்கையில் ஒரு நிம்மதியும் கொடுப்பார் என்பது மக்களுடைய ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது. இதனை கடந்தான் லட்சக்கணக்கான பக்தர்கள், அதாவது பகல் 10 என 10 நாட்களாக, இது 10வது நாட்களாக இந்த பரமபத வாசல் திறக்கின்றது. இதற்காக பார்ப்பதற்காக தமிழகம் மட்டுமில்லாமல் வட மாநிலத்தைச் சேர்ந்தவர்களும் வெளிநாட்டைச் சேர்ந்தவர்களும் லட்சக்கணக்கான தற்போது ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலை நோக்கி படையெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். 5:30 மணி அளவில் சொர்க்கவாசலானது திறக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பெருமாளை தொடர்ந்து பக்தர்கள் அனைவரும் அவருடைய வழி தொடர்ந்து சென்று கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. அந்த பக்தர்கள் இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்கலாம் இதனுடைய சிறப்புகள் என்ன என்று. அம்மா, இந்த வைகுண்ட ஏகாதசி சிறப்பு என்பது என்னம்மா? வைகுண்ட ஏகாதசி சிறப்பு வருஷத்தில் ஒரு தரம் வருது. இந்த மாதத்து மார்கழி மாதம் வர வைகுண்ட ஏகாதசி ரொம்ப விசேஷமானது. இந்த விசேஷம் பகல் 10 8ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிச்சிருக்கு. பகல் 10 முடிஞ்சு நேற்று மோகினி அவதாரத்தில் பெருமாள் எழுப்பிச்சார். இன்றைக்கி பெருமாள் ராப்பத்தில் முதல் நாள் வைகுண்ட ஏகாதசி. இன்னையிலேருந்து 10 நாள் அது கணக்கு. இதுலேருந்து இன்னைக்கு சொர்க்கவாசல் இன்னைக்கு ஆரம்பித்ததுலேருந்து 10 நாளைக்கு இதே இதில் பெருமாள் காலம்பரை 12 மணி அளவில் பெருமாள் வெளியில் ஆயிரங்கால் மண்டபத்தில் இருப்பார். நம்மளை எல்லாருக்கும் தரிசனம் கொடுக்கறதுக்காகவே பெருமாள் இந்த 10 நாளும் பக்தர்களுக்கு தரிசனம் கொடுத்து நேரிலே தரிசனம் கொடுக்குற மாதிரி அவர் வருவார். வேடுபரி இதில் வர்றார் அவர். இப்போ நாங்கள் இந்த வருஷத்தில் 365 நாளில் இந்த ஒரு நாளுக்காக நாங்கள் ரொம்ப வெயிட் பண்ணுறோம். வெயிட் பண்ணி இந்த நாளுக்காக ரொம்ப ஆசையோடு நாங்கள் நான் ஆக்சுவலி நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன். இது 2வது வருஷம் நான் இது பண்ணுறேன். இங்கே பார்க்கறதுக்கு கலந்துக்கிட்டேன். இன்னும் வருஷம் எனக்கு இந்த மாதிரி ஒரு பாக்கியம் கிடைக்குங்கிறது பெரிய இது எனக்கு கிடைக்கணும்னு நான் ரொம்ப நம்புகிறேன். ஸோ அதனால் இந்த பூலோக வைகுண்டம் இந்த இதில் நமக்கு கிடைக்கிறது ரொம்ப மகா புண்ணியம். இதுக்கு ரொம்ப எல்லாருக்கும் கிடைக்கிறது இந்த இங்கே உள்ள ஸ்ரீரங்க பெருமாள் இங்கே உள்ள அனைத்து கிராமத்துக்கும் அவர் தான் குலதெய்வமாக இருக்கார். ஸோ இப்போ மக்கள் 2 நாள் முன்னாடியிலேருந்தே தங்கி கிராம மக்கள்லாம் இந்த தரிசனத்துக்காக அவங்க ரொம்ப ஆசையோடு தரிசனம் இது பண்ணிவிட்டு அருளையும் பெற்றுட்டு போகிறாங்க. இது ரங்கநாதர் ரொம்ப இதுவாக இருக்கிறதுனால ரொம்ப எல்லாரும் வராங்க. இன்னும் அதிகமாக தான் வந்துட்டுருக்காங்க. சார், சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். இப்போ அவங்க அதனுடைய சாமியுடைய சிறப்புகளை பற்றி சொன்னாங்க. நீங்கள் எவ்வளோ நேரமாக காத்திருந்தீங்க? இப்போது எப்படி வந்தீங்க? நாங்கள் ஒரு 9 மணிலேருந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ தான் டைம் கிடச்சிச்சு. பூலோக வைகுண்டம் வந்ததே ஒரு பெருமையாக நினைக்கிறோம். 108 திவ்ய தேசத்தில் இது முதல் முறையானது திவ்ய தேசம். இதில் ஒரு வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு சாமி கும்பிட்டுட்டு போனால் தான் எங்களுக்கு நிம்மதியாக இருக்கும். வாழ்க்கை பூரா நல்லா இருக்குன்றதுனால சாமி கும்பிட்டோம். இந்த ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய இந்த மகாராஜா தான் இந்த அரங்கநாதர். இந்த அரங்கநாதரை போற்றும் விதமாகத்தான் அதாவது இந்த கிராமத்தையே ஆண்டிருக்கிறார். ஸ்ரீரங்கப்பட்டினம் என்ற ஒரு பகுதி ஆண்டவர் தான் இந்த ராஜாவாக கருதப்படுகிறார்கள். எதற்காக மிகப்பெரிய வரலாறுகளும் சொல்லக்கூடிய காட்சிகள் இருக்குது. மேலும் பலர், அதாவது அந்த அரங்கனை தொழுது விட்டு அவர் பின் வழி செல்வதற்காக பலரும் கொண்டிருக்கிறார்கள். அந்த கண்கொள்ள காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதை தொடர்ந்து மக்கள், அதாவது இப்போ ஆயிரங்கால் மண்டபத்தில் அவர் தற்போது அருள் பாலித்து மக்களுக்கு, அதாவது இன்னும் 10 நாட்கள் இங்கே பகல் 10 ராப்பத்து என்று அழைக்கக்கூடிய அந்த பகல் 10 நாட்களும் தற்போது தொடர்ந்து, அதாவது அவங்களுக்கு மக்களுக்கு அருள் பாலிப்பதற்காக கொண்டிருக்கிறார்கள். மேலும் சில பக்தர்கள் இருக்காங்க, கேட்கலாம். சார், வணக்கம். இப்போ இதனுடைய சிறப்பு என்ன சார்? இப்போ அடுத்ததாக சுவாமி என்ன மாதிரி தரிசனங்கள் கொடுப்பாங்க? அங்கே மணல் வெளியில் போயிட்டு சாமியை பார்க்க முடியும். நீங்கள் அங்கே இருப்பார் அவர். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் அப்படியே ஃபினிஷ் முடிஞ்சிடும். அது இப்போ மூலவர் பார்த்துட்டு தான் இப்போ பரமபதம் மிதிக்கிறோம். பரமபதம் மிதிச்சுட்டு மணல்வெளி ஆயிரங்கால் மண்டபத்தை பார்த்துட்டு அப்படியே வெளியில் போயிட வேண்டியதான். என்னென்ன ப்ரோக்ராம், என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் நடக்குது? இது 10 நாள் உற்சவம் இல்லையா? முன்னாடி 10 நாள், பின்னாடி ஒரு 10 நாள். இப்போ ராப்பத்து நாளையிலேருந்து ஒரு 10 நாளைக்கு நடக்கும் அது. ஸோ இப்போ ராப்பத்து உற்சவம் தான் இனிமேல்.
அதாவது நீங்கள் கேட்டிருப்பீங்க பக்தர் அனைவரும் வந்து தொடர்ந்து அதாவது வந்து இன்னும் 10 நாட்கள் வந்து இந்த நிகழ்ச்சியான நடக்க இருக்கிறது. இதற்காகவும் தினம் அதாவது வந்து இந்த வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு இன்று நடை திறக்குகிறது. இதை தொடர்ந்து 10 நாட்களும் இதே போன்று நடைகள் வந்து திறக்கப்படுவது வழக்கமாக ஒன்றாக இருக்கிறது.